உலகின் மிகப்பெரிய அமேசான் இந்தியாவில் மிகப்பெரிய மார்க்கெட்டை உருவாக்கி வைத்துள்ளது. இந்நிறுவனத்தின் தலைமையிடம் பெங்களூரில் உள்ள உலக வர்த்தக மையத்தில் அமைந்துள்ளது. இந்நிலையில் அமேசான் நிறுவனம் தங்களது அலுவலகத்தை பெங்களூரு விமான நிலையம் அருகே உள்ள புதிய கட்டிடத்திற்கு மாற்ற தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. செலவுகளை குறைக்கும் விதமாகவும் வர்த்தகத்தை அதிகரிக்கும் விதமாகவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அமேசான் நிறுவனம் உலக வர்த்தக மைய கட்டிடத்தை முழுவதுமாக காலி செய்துவிட்டு புதிய கட்டிடத்திற்கு தங்களது அலுவலகத்தை மாற்ற திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. 18 தளங்கள் கொண்ட உலக வர்த்தக மைய கட்டிடத்தை அமேசான் நிறுவனம் காலி செய்வதன் மூலம் அந்நிறுவனத்திற்கு மிகப்பெரிய நிதி நெருக்கடி ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தற்போதுள்ள இடத்திற்கு செலுத்தி வரும் வாடகையை விட 1/3 பங்கிற்கும் குறைவான வாடகையை புதிய கட்டிடத்திற்கு அமேசான் நிறுவனம் செலுத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த புதிய வளாகம் பணியாளர்களின் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கும் அனுபவத்தை மேம்படுத்துவதற்குமான நவீன வசதிகளை கொண்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக வர்த்தக மைய கட்டிடத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள புதிய தளம் பல சவால்களை முன்வைக்கிறது. பெங்களூருவின் மோசமான போக்குவரத்து நெரிசல் காரணமாக விமான நிலையத்திற்கு பல மணி நேரம் பயணம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் அமேசான் நிறுவனத்தின் ஊழியர்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாக்கப்படுகிறார்கள் என்று ஒரு தரப்பினர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். கூடுதலாக புதிய அலுவலகத்திற்கு மெட்ரோ இணைப்பு இல்லாதது பணியாளர்களின் பயணத்தை மிகவும் கடினமாக்கலாம். இருப்பினும் எதிர்கால உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான பல திட்டங்கள் தயார் நிலையில் உள்ளன. மேலும் விமான நிலையம் அருகே அமேசான் மட்டுமல்லாமல் உலகின் பல்வேறு முன்னணி நிறுவனங்கள் இடங்களை வாங்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த இடமாற்றம் பெங்களூரின் ரியல் எஸ்டேட் சந்தையில் மிகப்பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமேசானால் காலி செய்யப்பட்ட பரந்த இடத்தை குத்தகைக்கு விடுவதில் பிரிகேட் என்டர்பிரைசஸ் சிரமங்களை எதிர்கொள்ளலாம். மேலும் இது அருகில் உள்ள குடியிருப்பு வாடகைகளுக்கான தேவையை குறைக்கும்.